ஹோல்டிங்கில் தூக்கி இங்கே தூக்கி போட்டு ஃபுல்லாக ஃபுல்லாக தேய்ச்சிருச்சு. எல்லோரும் ரெடி ஆச்சு, பேக்கப் பண்ணியாச்சு. இப்போ ஜிப் லைன் போகலான்னு ஒரு பிளான் இருக்கும். எல்லாம் கிளம்பிட்டோம். அப்புறம் ஜிப் லைன் போயிட்டு 360 வியூவில் நீங்கள் பாருங்கள், நிறைய விஷயங்களா. ஓகேங்களா, இருந்து போகலாம். ப்ரீவியஸ் பார்ட் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஜிப்லைன் வந்து வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருப்பேன். கோப்ரோ வீடியோஸ் என்ன ஆச்சுங்கிறது நீங்கள் போக போக என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். நம்மளோட ஸ்டே பண்ணி இந்த ரூம்லேருந்து ஜிப்லைன் போயிட்டு அதை முடிச்சுட்டு ரிட்டன் வந்து மூணார் டு தேனி வழியாக வந்து ரிட்டன் ஆகிட்டுருக்கும். வந்து பார்டர் கிராஸ் பண்ணிட்டு எல்லாம் வந்து ஒரு ரெஸ்ட்டு ஒன்று போட்டோம். மேகி அப்புறம் சில ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு எல்லோரும் அப்படி பொறுமையாக வந்து வந்துட்டுருந்தோம் குரூப்பாக சேர்ந்து. தமிழ்நாடு கேரளா பார்டர் கிராஸ் பண்ணோன்னு அங்கே ஒரு வியூ பாயிண்ட்டை பார்த்தோம். வியூ பாயிண்ட்டை பார்த்தோன்னா அங்கே நிறுத்திட்டு சில பல வந்து வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டு போடலான்னு திருப்பியும் ஒரு ரெஸ்ட்டு போட்டோம். இங்கேருந்து பார்க்குறதுக்கு அந்தாண்ட கேரளாவோட அந்த மவுண்டன் பாருங்கள் எப்படி தெரியுது. இந்தாண்டக்கிறது தமிழ்நாடு. வியூ பாயிண்டில் இருந்துக்கிட்டு இன்ஸ்டாகிராமில் லைவ்லாம் பண்ணிவிட்டு நம்ம ஃபாலோவர்ஸ்க்கெலாம் பேசிக்கிட்டு இருந்தோம். ஹாப்பி நியூ இயர்னு விஷஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். செம்ம ஃபன்னாக ஜாலியாக போய்ட்டு இருந்தது. அதுக்கப்புறம் இங்கேருந்து நம்ம கிளம்பியாச்சு. நம்ம திண்டுக்கல் வரைக்கும் போயிட்டு நம்மளோட சென்னை ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து சென்னை பக்கம் போயிடுவாங்க. நம்ம திண்டுக்கல்லேருந்து வரைக்கும் கரூர் வழியாக நம்ம அப்படியே சேலம் போயிடுவோம். அழகாக வந்து இந்த ஒரு மவுண்டன்லேருந்து கீழே இறங்கலாம் எல்லாம். இது ஒரு லாஸ்ட் விலாகுங்கிறது. மேலுமே வந்து இந்த ஒரு 5 டேஸும் பயங்கரமாக போச்சு எங்களோட ட்ரிப்புங்கிறது. ட்ரிப் மெமரிஸ் வந்து வீடியோஸாக போட்டிருக்கேன். ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. இந்த இயற்கையின் அழகை சொல்ல வார்த்தையே இல்லை. நம்ம தேனி சைடுக்கு வந்து பின்னாடி வரும்போது இந்த மவுண்டனே இந்தாண்டையும் பயங்கரமாக இருந்தது, அவ்வளோ சூப்பராக இருந்தது. பாருங்கள் ஆப்போசிட்டில் இருக்க அந்த மவுண்டன் பாருங்கள் எவ்வளோ ஸ்மோக்கியாக எப்படி இருக்குன்னு அந்த மவுண்டனை சுற்றியும் சூப்பராக இருக்குல்ல. வேறு லெவலில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸு கூட. அழகாக ரோடெல்லாம் பயங்கர ஈரமாக இருந்துச்சு, ரொம்ப ஸ்லிப்பரியாக இருந்துச்சு. கொஞ்சம் பார்த்து தான் வரணும். ரிட்டன் ஆகிற இடத்தெல்லாம் நிறைய சின்ன சின்ன ஃபால்ஸ்லாம் இருந்துச்சு அந்த மவுண்டன்லேருந்து இருக்குது. அதுக்கு மேலே ஒரு வீடு ஒன்று இருக்குது, அது பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. அந்த வீட்டிலேருந்து அப்படியே மவுண்டன்லேருந்து ரோட்லேருந்து இந்த ஃபால்ஸோட சத்தத்தெல்லாம் இருந்துகிட்டு இருக்கும்போது எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள். ஓகே, ஃபைனலாக கிட்டத்தட்ட கீழே இறங்கியாச்சு. எப்படி போகுது பாருங்கள் பஸ்ஸு. அந்த இடத்துல மவுண்டனில் கட் பண்ணி கிட்டத்தட்ட நம்ம கீழே இறங்கிட்டோம். எல்லாம் வந்து பெட்ரோல் அடிக்கணும், ஃபியூல் அடிக்கணும். இதுக்கப்புறம் அங்கங்கே வந்து பிரேக் எடுக்கிறது நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டு இருந்தோம். கீழே இறங்கினவொன்னு ஃபியூல் ஃபில் பண்ணணுன்னு எல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. பேக்கரியில் பிரேக் எடுத்திருந்தோம். இங்கேருந்து பேசிவிட்டு எல்லாம் ஸ்ப்ளிட் ஆகலான்னு. அதுக்கப்புறம் மேலே அந்த பறவைகள்லாம் ஒன்றா குரூப்பாக போய்ட்டு இருந்துச்சு. அது ஒரு வீடியோ கிளிப் எடுத்தேன். நெக்ஸ்ட்டு ப்ரோ ஸ்டெண்ட் ஆஃப் பண்ணிட்டு நம்ம திண்டுக்கல்லுக்கு இன்னும் 28 கிலோமீட்டர் இருக்குது. இங்கே தான் டிஸ்டன்ஸில் இருக்கும். இப்போ வந்து நம்ம ஏபிகே வந்து எஸ்கேப் ஆக போகிறாரு. திண்டுக்கல் வழியாக வந்து அவர் குறுக்கால போந்துட்டு பெருந்தூரம் போயிடுவார். நாம் இங்கேருந்து நம்ம டீமோடு போயிட்டு நம்ம ஆட்களோடு போயிட்டு அங்கேருந்து நம்ம
திண்டுக்கல்லேருந்து ஸ்ப்ளிட் ஆகி நம்ம சேலம் போயிடுவோம், இங்கே சென்னை கிளம்பிடுவாங்க. சரி ஏபிகே டாடா. நம்ம ஏபிகே போனதுக்கப்புறம் நம்ம திண்டுக்கல்லில் இன்னொரு பிரேக் எடுத்தோம் ஒரு பேக்கரியில். அந்த பேக்கரியில் பிரேக் எடுத்துகிட்டு சில பல ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு எல்லாம் ஸ்ப்ளிட் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் கரூர் வழியாக நான் சேலம் வரணும், அவங்க அப்படியே சென்னை போயிடுவாங்க. இந்த ஷோல்டிங்கை நான் கவனிக்கலை, நான் என்ன இந்த ஷோல்டிங்கில் இந்த தூக்கி இங்கே போட்டுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 70க்கு மேலே வந்திருந்தேன் நான் இந்த சர்வீஸ் ரோட்டில். இங்கே தூக்கி போட்டு இங்கேருந்து சரிச்சுக்கிட்டே போயிருக்கு பாருங்க. மை மிஸ்டேக் தான், அந்த ஷோல்டிங்கை கவனிக்கலை நான். இங்கேருந்து சரிச்சுக்கிட்டே போயிருக்கு ஏஞ்சல். எல்லாமே சரிச்சுக்கிட்டு போனது தான். ஃபுல்லாக அடி, ஃபுல்லாக தேய்ச்சிருச்சு. என் கையெல்லாம் அடி, மிரரில் தேய்ச்சிருச்சு. ஃபுல்லாக தாண்ட வந்து மிரர் உடஞ்சிருச்சு. அந்த மிரர் உடஞ்சிருச்சு. மிரர் உடஞ்சும் வண்டியில் தான் ஒட்டிக்கிட்டு இருக்குது. சைடு மிரரா? மிரர் உடஞ்சிருச்சு, வேற எந்த அடியும் இல்லை. என்ன இந்த கியர் சேவ் பண்ணிருச்சு. ஜாக்கெட் தான் இது போட்டுச்சா? ஜாக்கெட் இல்லைன்னா நீ ஷோல்டர் இறங்கியிருக்கும். ஷோல்டர் இறங்கிருக்கும் டெஃபினட்டாக. இங்கன்னா இந்த இது இருக்குல்ல, பேடு இருக்கிறதுனால இதெல்லாம் இந்த அளவுக்கு காலெல்லாம் ஒன்றும் இல்லை. காலெல்லாம் ஒன்றும் இல்லை, கையில் மட்டும்தானே. கையில் மட்டும். அது க்ளவுஸ் போட்டிருந்தேன்னா இது இல்லை, இதுவும் ஆயிருக்காது. இதுதான் ஆயிருக்காது. க்ளவுஸ் போடாம விட்டேன். இல்லைல்ல அது இல்லை இல்லை. இது வந்து இப்படி ஜாக்கெட் நவுந்து இப்படி கிழிச்சு இதானது. சரி, ஓகே, நோ ப்ராப்ளம். அந்த ஷோல்டிங்கில் தூக்கி போட்டு நான் ஒரு 3 ரவுண்டு அடித்து தேய்ச்சிக்கிட்டு வந்தேன். கிட்டத்தட்ட வந்து அதுலேருந்து ஜம்ப் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 30 to 50 மீட்டராவது பைக் ஜம்ப் ஆகிருக்கும். ஜம்ப் ஆகி அந்த ஷோல்டிங்கை தள்ளியே கிட்டத்தட்ட ஒரு 30 மீட்டர் to 50 மீட்டர் தள்ளி தான் பைக்கில் லேண்ட் ஆகி சரிச்சுக்கிட்டே போயிருக்கு. கிட்டத்தட்ட ஓவராலாக ஒரு 100 மீட்டர் இருக்குங்க. 100 மீட்டர் சரிச்சுக்கிட்டே போயிருக்கு பைக்கில். இதில் சரிச்சுக்கிட்டு போனதில் என்ன ஆயிருக்குன்னா, என்னோடய பைக்கில் வந்து ஏடிவி கார்டு இருக்கு இல்லைங்களா, அந்த கார்டு தாங்க முக்கியமாக சொல்லப்போனால். கார்டு தான் வந்து ஃபுல்லாகவே தேஞ்சிருச்சு, கிட்டத்தட்ட பாதி தேஞ்சிருச்சு. சொல்லப்போனால் நான் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்னா, இந்த சர்வீஸ் ரோட்லேருந்து பெட்ரோல் பங்க்கு போயிட்டு நான் பெட்ரோல் அடிச்சுக்கிட்டு சர்வீஸ் ரோட்லேருந்து மேலே ஏறும் போது நான் வந்து சரியாக வந்து அந்த ஷோல்டிங் கவனிக்கலை. கிட்டத்தட்ட வந்து நான் வந்து அப்போ தான் மேப்புங்கிற ஒரு விஷயத்தை வந்து போட்டுட்டு இருந்தேன். சர்வீஸ் ரோட்லேருந்து இங்கே மேலே ஏறணுமா கீழே வரணுமா அப்படிங்கிற மாதிரி மேப்பை சரியாக வந்து லெஃப்ட் ஹேண்டில் ஹேண்டில் பண்ணிட்டு வரும்போது சரியாக கவனிக்கலை, சரியாக ஷோல்டிங் கவனிக்கலை. க்ளவுஸும் நான் போடாமல் வந்தேன். அந்த டைம் மேப் ஹேண்டில் பண்ணுறப்போ சரியாக வந்து என்னோடய க்ளவுஸ் வந்து டச் ஒர்க் ஆகாது. அதனால் வந்து மேப்பை ஹேண்டில் பண்ணும்போது ஷோல்டிங்கில் கிட்டத்தட்ட ஒரு 70 to 80 கண்டிப்பாக வந்தேங்க. 70 கிலோமீட்டர் ஸ்பீட்லேயாவது வந்திருப்பேன் மினிமம். வந்தோடனே ஷோல்டிங்கை பார்க்காம அப்படியே அப்பாயி அப்படியே போட்டுருச்சு. அப்போ வந்து என்னோடய லெஃப்ட் ஹேண்டு, என்னோடய ஹெல்மெட் லெஃப்ட் ஹேண்டு வந்து சரியாக பிடிக்காதனால என்ன பண்ணுறோம், என்னோடய லெஃப்ட் ஹேண்டு மடங்கி அடிப்பட்டு என்னோடய ஹெல்மெட் வைசர் வந்து லெஃப்ட் சைடில் இருக்கிற மிரரில் போய் அடித்து வைசர் உடஞ்சி கோப்ரோ வந்து கம்ப்ளீட்டாக பெண்ட் ஆயிடுச்சு, உள்ள வரைக்குமே பெண்ட் ஆகிடுச்சு. அதனால தான் கோப்ரோ வீடியோஸ் எடுக்க முடியல. மெமரி கார்டும் டோட்டலாக வந்து டேமேஜ் ஆயிடுச்சு. டோட்டலாக மெமரி கார்டு பெண்ட் ஆயிடுச்சு. அதில் இருக்கிற கார்டு டிடெக்ட் ஆகலை, அதில் இருக்கிற வீடியோஸே எடுக்க முடியல. இதனால தான் கோப்ரோ வீடியோஸ் எதுவுமே உங்களுக்கு தர முடியல. மிரர் கட் ஆகிடுச்சு. ஓவராலாக வந்து என்னோடய ஃபேரிங் செட்டு ஃபுல்லாகவே வந்து தேய்ச்சிருச்சு. கிட்டத்தட்ட 2-3 புரோக்கன் இருக்குது என்னோடய ஃபேரிங் செட்டில் மட்டும். அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே இங்கே ஆட் பண்ணியிருப்பேன், செக் பண்ணி பாருங்கள். இது என்னோடய வந்து சொல்லப்போனால் என்னோடய மிஸ்டேக் தான். நான் இத்தனை வருஷமாக எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 years மேலே ரைட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த 5 years மேலே ரைட் பண்ணதில் எனக்கு எந்த ஒரு மேஜர் ஆக்சிடெண்ட்டும் இல்லை.
ஆனால் இப்போ ஆயிருக்கு. எல்லாத்துக்குமே ஒரு டைமிங்கில் வந்து ஒரு சில விபத்துகள், ஒரு சில தவிர்க்க முடியாத விஷயங்கள் நடக்க தான் செய்யும்னு சொல்லுவாங்கள்ல, அது எனக்கும் இது நடந்திருக்கு. இதுவும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்துக்க வேண்டியதான். பட் ஆனால் வந்து என்னோடய கை இன்னும் வந்து க்யூர் ஆகலை. சேஃபாக ரைட் பண்ணுங்கள். சேஃபாக எனக்கு இந்த ஒரு விஷயத்தில் முக்கியமாக ஹெல்மெட்டும் என்னோடய ஜாக்கெட்டும் தான் என்னை ஃபுல்லாக சேவ் பண்ணுச்சு. அது வேணால் ஓப்பன் ஸ்டேஜாக இங்கே ஒத்துக்கிறேன். பிபிஜி பிராண்டை பொறுத்த வரைக்கும் என்னோடய சேஃப்டி கார்ட்ஸு, ஜெஸ்ட் கார்டு, மொத்த பாடியும் கிட்டத்தட்ட நான் 3 ரவுண்ட் அடித்து என்னோடய ஷோல்டர் தேய்ச்சிக்கிட்டு போய் என்னோடய ஷோல்டர் இறங்காமல் இருக்கிறதுக்கான காரணம் என்னென்னா என்னோடய ஜாக்கெட் தான். இருக்கிறதுக்கு கை ஓவர் பெயின் ஆக ஆரம்பிச்சிருச்சு, வீங்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ரே போய் எடுத்து எந்த ஒரு எலும்பும் புரோக்கன் இல்லை. பட் ஆனால் வந்து மேலே இருக்கிற ஜவ்வு மட்டும் விலகிருச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தொங்க போட்டால் ரொம்ப பெயின் ஆகுதுங்கிறதன் காரணமாக இன்னும் அந்த கை வந்து க்யூர் ஆகலை. இன்னமும் வந்து அந்த கையோட அந்த ஜவ்வு வலி, ஒரு மொபைலோட வெயிட்டு மட்டும்தான் ஹேண்டில் பண்ண முடியுது. அது மாதிரி பைக்கை தள்ளக்கூட முடியல, வெயிட் புஷ் பண்ண முடியல, தள்ள முடியல, அந்தளவுக்கு பெயினாக இருக்குது. எந்த இடத்துலையும் போனோம்னா ரொம்ப பெயினாக இருக்குது. ஓகே, ஓவரால் அப்புறமேட்டு கோப்ரோ எடுத்து நான் பார்க்கும் போது தான் தெரிஞ்சுது ஃபுல்லாக டிஸ்பிளே ப்ரோக்கன். அதோட கோப்ரோ பெண்ட் ஆகிடுச்சு. உள்ள போர்டு, மெமரி கார்டு செக்ஷனில் அந்த மெமரி கார்டு எல்லாமே லாக் ஆகிருக்குது உள்ள. தெரியுதுங்களா? ஃபுல்லாக பெண்டு, பேட்ரி கூட எடுக்க முடியாத அளவுக்கு லாக் ஆகிருச்சு. என்ன பண்ணுறது, எந்த அளவுக்கு பெண்டாக இருக்குது பாருங்கள். டைப் சி போர்ட் வரைக்குமே பெண்டு. இது ஒன்றும் பண்ண முடியாது.